சுரேஷை கீழே தள்ளி விட்டோன்னே வந்து அப்படியே சுரேஷ் பயங்கரமாக கத்தி கத்தி கதறாரு. மாமா மாமா அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக கதறாரு. உடனே உங்கள் மாமாவும் அக்கா ஓடி வராங்க. சுரேஷ் என்னடா ஆச்சு அப்படின்னோடனே, இவன் என்னை தள்ளி விட்டுட்டா, பாருங்க எப்படி தள்ளி விட்டான்னு சொல்லிட்டு எப்படிலாம் நெத்தியெல்லாம் வந்து எனக்கு அடிபட்டுச்சு அப்படின்னோடனே, ஐயோ சுரேஷ் ரத்தம் வருதுடா அப்படின்னோட, அப்படி ஐயோ ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் தவிச்சு போகிறாரு. இங்கே வந்து எதுக்காக இவ தள்ளி விட்டா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அது வந்து அப்படின்னோடனே, சரி சரி வாடா முதல்ல ஃபஸ்ட் எய்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எய்ட் போடுறாரு. மதியம் வந்து என்ன பண்ணுறாரு, தங்கராஜ் செமையை திட்டி விடுறாரு. என்ன மதி நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, சுரேஷை பிடிச்சி இப்படி தள்ளி விட்டுருக்க, புருஷனை யாராவது இப்படிலாம் தள்ளுவாங்களா, என்ன நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் முதல்ல என்ன பண்ணாருன்னு அவரே கேளுங்க, அதுக்கப்புறம் நான் ஏன் தள்ளி விட்டேன்னு தெரியும். 1000 அவன் பண்ணியிருக்கட்டுமா, இந்த புருஷன் வந்து அதனால் ஒரு புருஷனை தள்ளி விட்டுவாங்களா பொண்டாட்டி, இதெல்லாம் நல்லது இல்லைம்மா, நல்ல குடும்பத்தை பொண்ணுங்க இப்படிலாம் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னும் போது அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. என்ன இவ இப்படி முறைக்கிறா, நீ பண்ணது தப்பு மதி, முதல்ல இவளுக்கு நல்ல புத்திமதி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாரு. ரேவதி போய் மதி என்னாச்சு மதி அப்படின்னோடனே, என்ன ஆச்சா அப்படி சொல்லிட்டு அழறாங்க. மதி ஏன் அழற அப்படின்னோடனே, சுரேஷ்க்கு இப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு அழறியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஆமாம் அதுக்காக தான் அழறேன், அவனுக்கு ஒன்றும் அடிப்படல மதி, அவன் நல்லா தான் இருக்கான், எனக்கு தெரியும் அவர் நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்டு, அவருக்கு அடிப்பட்டது எனக்கு ஒன்றும் சந்தோஷம் கிடையாது, அவரை தள்ளி விட்டது எனக்கு வருத்தம் தான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது, ஆனால் ஏன் தள்ளி விட்டேன்னு கொஞ்சமாவது கேட்குறீங்களா அப்படின்னோடனே, மதி அப்படின்னு எதுக்காக தள்ளி விட்டேன் தெரியுமா, அவர் என்கிட்ட எவ்வளோ மோசமாக நடந்துக்கிறார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மதி பயங்கரமாக ஒன்று அழறாங்க. அதை பார்த்துட்டு மதி நீயா மதி அழற, என்னால் இதை தாங்கிக்க முடியல, எந்த ஒரு ஆம்பளையும் என்கிட்ட இந்த மாதிரி கேவலமாக நடந்துக்கிறதே கிடையாது, என் கழுத்தில் தாலி கட்டிட்டா அதுக்காக என்ன வேணாலும் என்கிட்ட நடந்துக்கலாமா, எப்படி வேணாலும் வந்து பண்ணலாமா, இதெல்லாம் நல்லா இருக்கா, ரொம்ப கேவலமாக இல்லை, உங்கள் தம்பி இப்படி பண்ணுவான் நான் நினச்சி கூட பார்க்கல நீ அப்படின்னோடனே, அப்படியே வந்து ரேவதி உறைஞ்சி போகிறாங்க. மதி அவன் இப்படி பண்ணுவான்னு நான் யோசிக்கலை, அவன் உங்ககிட்ட பேச வருவான், ஆசையாக வந்து பேசுவான் தான் நாங்கள்லாம் நினச்சோம், அப்படி தான் வந்து என் புருஷன் வந்து சொல்லிவிட்டார், உங்கள் புருஷன் சொல்லிவிட்டார். ஆமாம் மதி, இதுக்கெல்லாம் காரணம் என் புருஷன் தான், அவர் தான் சும்மா இல்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டார், ஆனால் உண்மையிலே இப்படிலாம் நடக்கும் எதிர்பார்க்கல மதி, என் தம்பியை மன்னிச்சிடு மதி அப்படின்னோடனே மதி அழுதுகிட்டே இருக்காங்க. மதி அழாத மதி ப்ளீஸ் மதி என்னோடனே, நான் என்ன தான் பண்ணுவேன் நீங்களே சொல்லுங்கள், இந்த மாதிரி யாராவது நம்மக்கிட்ட நடந்துப்பாங்களா, இப்படியா நடந்துக்கணும், முதல்ல உங்கள் தம்பியை ஒரு மனுஷனாக இருக்க சொல்லுங்கள், அப்புறம் புருஷனை நடந்துக்கலாம் அப்படின்னோடனே, சரி மதி டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. ரேவதி என்னடா பண்ணி வச்சுருக்க, இதெல்லாம் நல்ல குடும்பத்து பையன் பண்ணுற வேலையாடா, நீங்கள் என்னமோ வந்து மதி அப்படி திட்டுங்க, இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னோட அப்படியே பார்க்குறேன், நான் என்னக்கா பண்ணேன், மாமா சொன்னதான் செஞ்சேன், மாமா தான் சொன்னாரா மதியை கையை பிடிச்சி இழுக்க சொல்லி, ஐயோ நான்லாம் சொல்லலை அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு. டேய் நான் எப்படா அப்படி சொன்னேன், மாமா நீங்கள் தானே மாமா சொன்னீங்க வாழ்க்கை ஆரம்பிக்க சொல்லி, வாழ்க்கை ஆரம்பிக்கதா இருந்தால் அதுக்காக மதி கையை பிடிச்சி இழுப்பியாடா, அவகிட்ட பேசி பழகி வந்து அவள் சம்மதத்தோடு தானடா அதெல்லாம் நடக்கணும், என்னடா நீ இப்படி பண்ணி வச்சுருக்க, நான் அந்த பொண்ணு முடிச்சுட்டு முடிக்காத அளவுக்கு பண்ணிட்டே சுரேஷ் அப்படின்னோடனே, உடனே வந்து பார்க்குறாரு. மாமா நீங்கள் சொன்னதாம்மா செஞ்சேன், அப்புறம் அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. சுரேஷ் நீ இப்படி பண்ணுவேன் எனக்கு எதிர்கொடு பார்க்கல, இப்படிலாம் இருக்க, இவ்வளோ கேவலமாக நடந்திருக்க, நான் என்ன பண்ணுறதே தெரில அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. கரெக்டாக வந்து அப்படியே வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி மதி தனியாகவே இருக்கட்டும், அந்த ரூமுக்கு நீ போவேணா, நான் போய் மதி கூட படுத்துக்கிறேங்க அப்படின்னு. சரி ரேவதி நீ போய் படுத்துக்கோ அப்படின்றாங்க. ரேவதி போய் மதி கூட படுத்துக்கிறாங்க. இங்கே மதி அழுதுகிட்டே இருக்காங்க. மதியம் சமாதானப்படுத்துகிறாங்க ரேவதி. காலையில் எழுந்தோன்னே கண்ணை திறக்கிறாங்க, பார்த்தா ஃபோன் அடிக்குது, பார்த்தா மலர் வந்து லைனில் வராங்க. மலரை பார்த்துட்டோன்னே, நான் மதியை பார்க்கணுன்னு நினைக்கிறேன், மதி எப்படி இருக்கா அப்படின்னோடனே, அது வந்து நீ உண்மையை சொல்ல போறிய பெரிய என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க. அது வந்து நடந்த விஷயம் என்னென்னா அப்படி சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ரேவதி சொல்கிறாங்க. அதை கேட்டு மலர் அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் உடனே அங்கே வரேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ணி அண்ணின்னோட ஃபோனை கட் பண்ணிடுறாங்க.